கவுண்டமணி பேசுறேங்க. இன்னைக்கு புடலங்காய் பொரியல். அது வேற மாதிரி நீ எப்பவுமே செய்யறதா, இது வேற மாதிரி கொஞ்சம் செய்யறதுங்க. பாருங்க என்னென்ன வேணும்னு காட்டுறேன். தேவையானது பாருங்க. புடலங்காய்ங்க 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி பொரியல். அப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, மல்லி. இது வந்துங்க எக்ஸ்ட்ரா பொரியலுக்கு சாதாரணமாக எல்லோரும் போட மாட்டாங்க. இது கடலை பொடிங்க. கடலை வந்து பொட்டுக்கடலையும் சோம்பும் போட்டு அரைச்சதுங்க. இது ஒரு ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது வந்து இது உப்பு, மஞ்சள், கொஞ்சம் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறமா இதை போட்டு பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்புறமா இது தாளிக்கணும். பாருங்க, இப்போ கடாய் வச்சு காய் வேவிச்சு எடுத்துக்கலாம். புடலங்காய் வேவிச்சு எடுத்த போகிறது தான் அப்புறமா நம்ம தாளிக்கணுங்க. இது கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறது தான் புடலங்காய். சாதாரணமாக புடலங்காய் தாளிச்சுட்டு செய்வோம். இது வந்து வேவிச்சு எடுத்து வச்சு அப்புறமா அந்த கடலைப்பொடி போட்டு தாளிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது வடசட்டியில் போட்டு கடாயில் போட்டுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா வரமிளகாயும் இருக்குது, அதனால் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து போடுங்க. வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா அதை கடலைப்பொடி போட்டு பெரட்டி வச்சிருந்து அப்புறம் தாளிக்கணும். கொஞ்சம் பொரியல் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செய்முறை காட்டுறேன். பாருங்க, வெந்துருச்சு. உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இது வெந்தாச்சுங்க. இது கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறணுங்க. இது ஆறின பிறகு அந்த கடலை பொடி போட்டு மிக்ஸ் பண்ணணும். தூவி மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலைப்பொடி தூவி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க. இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தாளிச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலையும் சோம்பு போட்டு அரைச்சி இப்படி பொடி பண்ணி இப்படி பெரட்டி வச்சுக்கிறதாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த வெங்காயமெல்லாம் போட்டு எப்பவும் போல் பொரியல் தாளிச்சிடலாம். பாருங்க, காய் தாளிச்சிடலாம். இப்போ அது பெரட்டி வச்சு 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறின வரும். அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிடறதாங்க. நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க. கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம்,
ரெசிபியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க, நல்லா இருக்குதா என்ன ஏதோ. சாதாரண உப்பு மிளகாத்தூள் போட்டு பொரியல் செய்வோம். இது வந்து கடலை, பொட்டுக்கடலை, சோப்பு போட்டு அரைச்சி எப்பவுமே பாட்டிலில் அரைச்சி வச்சுருக்கோம். நான் அதுலேயே ஒரு ஸ்பூன் போடுறேன் தான். ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரெசிபி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. புடலங்காய் பொரியல் சரியாச்சுங்க. புடலங்காயும் கடலை பொடியும் மேலே தூவி பொரியல் பண்ணுறதுங்க. இது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.